ஹலோ, எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பேன்கேக் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது 2 முட்டை. 2 முட்டையை எடுத்து நான் மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு எடுத்து உடச்சி ஊற்றிக்கிறேன். எதுக்காகனா மாவு வந்து அடியில் போட்டோன்னா அது அடியில் கட்டி கட்டியாக வந்துடும். அதனால் முட்டையை உடச்சி ஊற்றும் போது மாவு வந்து கட்டி கட்டியாக வராது. அதனால் ஃபஸ்ட்டு எடுத்து 2 முட்டையை எடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து 3 பனானா, 3 வாழைப்பழத்தை நான் எடுத்துக்கிறேன். சிறுவை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். கூடவே நாட்டு சர்க்கரை 1/4 கப்பு நாட்டு சர்க்கரை இது மிக்ஸி ஜார்லேயே போடுறேன். 3/4 கப்பு கோதுமை வீட்டு வந்து இதில் மிக்ஸ் பண்ணுறோம். வீட்டை மிக்ஸ் பண்ணிட்டு 150 ml வாட்டர் வந்து இதில் ஆட் பண்ணுறோம். சால்ட்டும் கொஞ்சம் போட்டுக்கணும். எதுக்காக சால்ட்டு போடுறோன்னா எந்த ஒரு இனிப்பு நம்ம சாப்பிடும் போது இனிப்பான பொருள் செய்யும்பொழுது அதில் சால்ட்டு சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு ஒரு பவுலில் ஊற்றிக்கிறேன். அது வந்து நல்லது, கொஞ்சம் மீடியம் திக்காகவே இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஏன்னா தண்ணியாக இருந்ததுன்னா அது ஒழுங்காக வராது. அதனால் கொஞ்சம் திக்காகவே ஊற்றிங்க. சப்போஸ் தண்ணியாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் மாவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கட்டி இல்லாத அடிச்சிக்கணும், நல்லா அடித்து பீட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா நான் வந்து பேன் எடுத்து வைக்கிறேன். பேனில் வந்து கொஞ்சம் வந்து எண்ணெயை ஆட் பண்ணுறேன். எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா அந்த மாவு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், திக்காக இருக்குங்களா? இந்த அளவுக்கு இருக்கணும். திக்காக எடுத்துங்க. திக்காக எடுத்துகிட்டு கொஞ்சம் சின்னதாக தான் நான் செய்கிறேன். எதுக்காகனா சின்ன பசங்களுக்காக. இது சின்ன பசங்களுக்கு இதுமாரி கொடுத்தோன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. சைஸ் சின்னதாக இருந்ததுன்னா அவங்க லைக் பண்ணுவாங்க. நல்லா பெருசாக இருந்ததுன்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு என்னடா இப்படி இருக்குதுன்னு நினைப்பாங்க. அதனால் நான் சின்னதாகவே செய்கிறேன். பாருங்கள், நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பேன் கேக்கு வந்து பசங்களுக்கு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். நல்லாயிருக்கும். ஈவினிங்க்கு வந்து நம்ம ஒரு 10 மினிட்ஸ் இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். 10 நிமிஷத்தில் இது ரெடி பண்ணிடலாம். நான் என்ன பண்ணுறேன்னா இது வேகிறதுக்காக ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஒரு மூடியை போடுறேன். 2 மினிட்ஸ் வந்து ஸ்லோவாக ஃபயர் பண்ணும்போது அது நல்லா வேகும். அதனால் 2 மினிட்ஸில் அது நல்லா குக் ஆகிடும். அப்புறமா திருப்பி அதை 2 மினிட்ஸ் திருப்பி போட்டுறோம். திருப்பி 2 மினிட்ஸு மூடி போட்டு வேக விட்டுட்டு, இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி கலர் வந்திருக்கான்னு பாருங்கள், செக் பண்ணுங்கள். செக் பண்ணும்போது இந்த மாதிரி கலர் இருந்தால் ஓகே. இல்லைனா இந்த மாதிரி கொஞ்சம் ஒயிட்டாக எதனா தெரிஞ்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திருப்பி கொஞ்சம் நேரம் பொறுத்து திருப்பிக்கலாம். ஒன்றும் நம்மளுடைய விருப்பத்தின்படி செய்யலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இது திருப்பி நான் வந்து 2வது செட்டு உங்களுக்காக ட்ரையல் ஊற்றி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இது முடித்த பேர் நான் என்ன பண்ணுறேன்னா பெரியவங்க நம்ம பெருசாக கூட இதை பேன் ஊற்றிக்கலாம், பேன் கேக்கு. ஏன்னா இது சின்ன பசங்களுக்காக சின்னதாக ஊற்றணும். இது பெருசாக நல்லா வந்துடுச்சு பாருங்கள். பெருசாக ஊற்றி பெரியவங்களும் சாப்பிட்லாம். இதை ஈவினிங் டைம்லேயோ இல்லை மார்னிங்கில் கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம், நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் சாப்பிடுங்க, ட்ரை பண்ணுங்கள். ஒரு 10 மினிட்ஸ் தான் இது. எங்கள் பசங்களை சாப்பிட்றதுக்காக நாங்கள் கொடுத்தோம். எப்படி சாப்பிட்றாங்க நீங்களே பாருங்கள், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை. உங்கள் பசங்களும் சரியாக சாப்பிடலைன்னா இதை கொடுங்க, நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. உனக்கு பென்சி பாப்பா, உனக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சரி, காலி பண்ணிடணும்னா ஒன்று தான் பாப்பா பாப்பா இல்லை பாப்பா எடுத்துட்டு போ. பாப்பா அந்த ஒன்று எடுத்துக்கோ.